Hello aspirants, my name is Satya Murugan. Today நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூபிஎஸ்சி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணக்கூடிய சிவில் சர்வீசஸ் அதாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாமுடைய புக் லிஸ்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். GS1 Ancient History Old NCERT R.S. Sharma class 11th. Then Medieval India Old NCERT Satish Chandra class 11th. Then Modern History 4 books. First one Old NCERT Bibin Chandra, second one Rajiv Ahir Spectrum, third one 8th Old NCERT Arjun Dev, fourth one India's Struggle for Independence Bibin Chandra. Next one Art and Culture Nitin Singhania or 11th 12th NCERT. Book name வந்து An Introduction to Indian Art. Next பார்த்தீங்க அப்படின்னா World History. World Historyக்கு வந்து அர்ஜுன் தேவ், அப்படி இல்லைன்னா என்சிஆர்டி வேர்ல்ட் ஹிஸ்ட்ரி கிளாஸ் 11th அந்த புக்கை ஃபாலோ பண்ணலாம். சொசைட்டி இந்தியன் சொசைட்டி கிளாஸ் 12th என்சிஆர்டி ஃபாலோ பண்ணலாம். தென் ஜியாகிரஃபி ஃபஸ்ட் ஒன் என்சிஆர்டி 11th பார்ட் 1 ஃபண்டமெண்டல் ஆஃப் ஃபிசிக்கல் ஜியாகிரஃபி. தென் என்சிஆர்டி 11th பார்ட் 2 இந்தியன் ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட். Then 12th NCERT Fundamentals of Human Geography. Then 12th NCERT Part 2 Indian People and Economy. Next one Certificate Physical and Human Geography GC Liang. Next one 10th ICSE Syllabus Total Geography book. Next one GS2 Subject வந்து Polity and Governance. First book Democratic Politics NCERT Class 9th. Democratic Politics NCERT Class 10th. Then Indian Constitution at Work NCERT Class 11th. அது இல்லாமல் பேர் ஆக்ட் இந்தியன் கான்ஸ்டியூஷன். தென் இந்தியன் பாலிட்டி எம் லக்ஷ்மிகாந்த். அது இல்லாமல் இக்னோ மெட்டீரியல் IGNOU ப்ளஸ் செகண்ட் ஏஆர்சி ரிப்போர்ட்ஸ், அதாவது 15 ரிப்போர்ட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு GS3 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. என்ன வெப்சைட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இஸ்ரோ, DRDO, PIB, RSTV, that means ராஜ்சபா டிவி. நெக்ஸ்ட் ஒன் ஜென்ரல் சயின்ஸ் NCERT 6th to 8th ஸ்டாண்டர்ட், அதாவது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜிக்கு இந்த புக் ஃபாலோ பண்ணிக்கலாம். தென் எக்கானமி இந்தியன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் புக்கு NCERT. தென் ப்ரிலிம்ஸ்க்கு வந்து சங்கர் கணேஷ், மெயின்ஸுக்கு வந்து நிதின் சின்ஹானியா, ரமேஷ் சிங். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த புக் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தென் GS4 எத்திக்ஸ்க்கு வந்து லெக்சிகன் புக். நெக்ஸ்ட் ஒன் CSAT ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுக்கு டெய்லி நியூஸ் பேப்பரில் எடிட்டோரியல் பேஜ் படிங்க. தென் வெர்பல் அண்ட் நான் வெர்பல் ரீசனிங்க்கு RS அகர்வாலோட ரீசனிங் புக் ஃபாலோ பண்ணுங்கள். ஆப்டிடியூடுக்கு RS அகர்வால் புக் ஃபாலோ பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.